வணக்கம். என் பேர் அருண். நான் தென்காசி மாவட்டம் சொரண்டிலிருந்து வந்திருக்கிறேன். இப்போ கேரளாவில் பூக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இங்கே மட்டும் இல்லாமல் சொரண்டிலையும் எங்களுக்கு வந்து பூக்கடை இருக்குது. கல்யாணத்துக்கு தேவையான மாலை, கோவிலுக்கு தேவையான மாலை, பால்காட்சி, மற்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்துக்குமே நாங்கள் சிறந்த முறையில் வந்து மாலைகளும் மற்ற பூக்கள் எல்லாமே கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த மாலைகள், பூ எது வேணாலும் நம்மகிட்ட வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில் விலை கம்மியாகவும், மற்ற இடத்துல வந்து விலை மிக குறைவாகவும் நாங்கள் வந்து கட்டி கொடுப்போம். எந்த இதுனாலும் நம்மகிட்ட சொல்லுங்கள். இந்த நம்பரு, கடையோட நம்பரும் அட்ரஸும் கூட கொடுத்தேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டோர் டெலிவரியும் கூட பண்ணி கொடுக்குறோம். மொத்தமாகவும் பூ தேவைனாலும், குறையா சில்லறை வேணாலும் நாங்கள் எங்கள் இடத்துல இருந்து நாங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு மாலை எப்படி கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு தொழில் படிக்கிறனாலும், தொழில் மாலை கட்ட கற்றுக்கிடனாலும் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதையும் செய்து கொண்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு மாலை கட்டி காமிக்கேன், அதை வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ இது ஒரு நார் எடுத்து இது சின்ன சின்னதாக கீறணும். இது வந்து சுத்து நாருன்னு சொல்லுவோம். இந்த நாரை வந்து குறையா இப்படி சின்ன சின்னதாக விளிம்பு நார் எடுத்து இப்படி கீறி வச்சுக்கணும். இது வந்து ஒரு நார், இது மேலே கெட்டதுக்கு ஒரு நார். இப்படி மட்ட மாதிரி இருந்தாலும் லேசாக கட் பண்ணிக்கணும். இப்போ இது மேலே கெட்டதுக்கு ஒரு நாரை விட்டுட்டு சின்ன நாரை நம்ம கிழிச்சு வச்சோம்ல அந்த நாரை எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி சுத்தணும். சுற்றி ஒரு லாக் மாதிரி பண்ணணும். இப்போ லாக் மாதிரி பண்ணாதான் இது வந்து நம்ம மாலை கட்டும் போது அவராம இருக்கும். அதனால லாக் மாதிரி பண்ணிட்டு ஒரு பூ எடுக்கும். இந்த நாரை வந்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு கேண்டி எடுத்து இப்படி வச்சுட்டு பிக்கணும். பிச்சுட்டு வச்சு ஒரு சுத்தணும். சுத்தும் போது இந்த கையும் கூட சேர்த்து ஒரு சுத்தணும். அதே போல மறுபடியும் இப்படி நம்ம மறுபடியும் சுத்தம் போது நமக்கு என்ன ஆகும்னா மாலை கரெக்டா இதாகும். என்ன பாருங்க, ஒரு பூ எடுக்கும், இங்கே வச்சுட்டு குறையா பிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு இப்படி சுத்தணும். சுத்தி இதே மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து சிறந்த முறையில் வந்து ஒரு மாலை கட்ட படிச்சுக்கலாம். அதே மெத்தட் தான், ஒரே மெத்தட் தான். பூ எடுக்கும், பிக்கும், இந்த மாதிரி வச்சு ஒரு சுத்தணும். வேற இதுல ஒண்ணுமே இல்லை. ஓகே, நம்ம மாலை கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்ச பிறகு பாருங்க, இது வந்து சின்ன மாலை தான். இங்க கேரளாவில் உள்ள மாலை ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபுல் கேந்தியில. இப்போ நம்ம கட்டி முடிச்சிங்கன்னா இப்படி ஒரு சின்ன மாலை ரெடி ஆகும். இதே கல்யாண மாலை எல்லாமே அதே சேம் தான் மெத்தடு. பட் பூ வைக்கிற மெத்தடு வந்து மாறும். ஓகே, நான் இப்போ மாலை கட்டி காணிச்சது எல்லாருக்கும் மனசிலாயும். இப்போ இது போல வந்து நாங்கள் மாலை கட்டினது, இது நாங்கள் சொந்தமாயிட்டு கட்டினது. இது போல எங்களுக்கு வேற கல்யாண மாலையா இல்ல அம்பலத்தில் உள்ள மாலையான எது வேணுங்களையும் நம்மளை கட்டி கொடுக்கா. அல்லாது நமக்கு நம்மட கான்டாக்ட் நம்பரை விட கொடுத்துட்டு இது നമ്മുടെ ചെറിയ പൂക്കടയാ. ഇതുപോലത്തെ മാലയ്ക്കലും പൂക്കളും വേറെ ഏത് വേണമെങ്കിലും ഈ നമ്പറിലോട്ട് വിളിച്ചാൽ മതി. നമ്മൾ കെട്ടി കൊടുക്കുക, അല്ലാതെ ഡോർ ഡെലിവറി ചെയ്യുക. ഇപ്പോൾ കുറച്ച് പൂ കാണത്തുള്ളൂ. ഇനി വണ്ടി വരാൻ ഉച്ചയ്ക്ക് 3 മണിയാവും. വണ്ടി വരുമ്പോഴത്തേക്ക് നമുക്ക് ഇഷ്ടം പോലെ പൂ കാണും. അപ്പം നമ്മൾ ഇത് ജക്വല്ലി റോഡ് ഭരണിക്കാവ്, അതായത് കൊല്ലം ജില്ല ജംഗ്ഷൻ തന്നെ ഈ കട ഉണ്ട്. ഈ നമ്പറിൽ വിളിച്ചാൽ മതി. നമ്മൾ ഏത് വേണമെങ്കിലും ചെയ്ത് കൊടുക്കാം കേട്ടോ. ശരി.